கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்த முக்கிய தலைவர்கள், கதரும் அரசியல் கட்சியினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்சமயம் தயாராகி கொண்டிருக்கிறது. தயாராகி விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றி சாதனை படைப்பதற்கு அதிமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. ஜனவரி மாதத்திலே இறுதி கூட்டணி என்பது அறிவிக்கப்படும். அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அதாவது மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முக்கியமானவர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை திமுக எப்படி செய்து கொண்டிருக்கிறதோ அதை விட ஒருபடி மேலே நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கட்சி இயக்கத்தை வலுவாக்க வேண்டும் என தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே மொத்தமாக, அதுவும் எடப்பாடி பழனிசாமியிலே மொத்தமாக இணைந்திருக்கிறார்களாம் மாற்றுக் கட்சியை சேர்ந்த நபர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே வலுவான கூட்டணி அமைக்க திட்டமிட்டு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புடன் அதிமுக தலைமை தனது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. விஜயுடன் கூட்டணி அமைக்கும் வியூகம் அமைத்தும் எடுபடவில்லை அப்படின்னே கூட சொல்லலாம். விஜய் யாருடன் கூட்டணியும் இல்லை என்று அறிவிப்பை கொடுத்து விட்டார். இந்த நிலையில் ராஜகம்பள சமுதாய நலச்சங்க மாநில செயலாளர் செந்தில்குமார், வீரபாண்டிய கட்டபொம்மன் பன்னாட்டு கழக தலைவர் PS மணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தங்கள் சங்கங்களின் முழு ஆதரவை அளிப்பதாகவும், அதே போல மற்ற இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆதரவை தரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்களை அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் தற்சமயம் இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. அதாவது ராஜகம்பள சமுதாய நலச்சங்க மாநில செயலாளர் செந்தில்குமார், வீரபாண்டிய கட்டபொம்மன் பன்னாட்டு கழக தலைவர் PS மணி உள்ளிட்டோர் நடிகர் எடப்பாடி பழனிசாமி, எங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே உங்களுக்குத்தான், அதிமுகவிற்குத்தான் ஆதரவுகள் இருக்கிறது. அடுத்த கட்டமாக, அதாவது சின்ன சின்ன அமைப்புகளைச் சேர்ந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தினம் தன்னை அதிமுகவிலே கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதுவும் எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக, அதில் குறிப்பாக திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றால் டிடி தினனுடைய கட்சி, OPS உடைய கூராரம் என்பது காலியாகிவிட்டது. OPS தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பது அதிமுகவுக்கு வெற்றி வகை வெளியே செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கடைக்கோடி தொண்டன் கூட களத்தில் இறங்கி உழைத்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.